ஷெக்கீனா ஊழியங்கள் வழங்கும் ஷெக்கீனா நேரம். ஷெக்கீனா என்ற வார்த்தையின் அர்த்தம் காணப்படக்கூடிய நிலையில் வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய சமூகம் என்பதாகும். இன்றைய சூழலில் தேவனுக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்களின் மூலமாக மற்றவர்கள் காணக்கூடிய நிலையில் ஆண்டவர் வெளிப்படுகிறார். உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக மற்றவர்கள் காணக்கூடிய நிலையில் தேவன் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தேவன் விரும்புகிற வாழ்வு வாழ உங்களுக்கு கற்றுக் கொடுக்கவே ஷெக்கீனா நேரம். தேவ செய்தியை வழங்குபவர் ரெவரண்ட் பி. ஜோஷுவா, இயக்குனர், ஷெக்கீனா ஊழியங்கள். கிறிஸ்துவின் ஷெக்கீனா நேரம் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு பண்டிகை காலத்திற்குள்ளாக பிரவேசிக்க கிருபை செய்திருக்கிற நம்முடைய தேவாதி தேவனுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். மற்றொரு பண்டிகை காலம் என்று நான் சொல்லுவது இந்த ஆண்டின் அட்வென்ட் நாட்கள் என்று அழைக்கப்படுகிற இறை வருகையை குறித்து தியானிக்கிற நாட்கள். அதாவது இந்த அட்வென்ட் நாட்கள் என்று அழைக்கப்படுகிற இந்த நாட்கள் குறிப்பாக ஸ்தாபக திருச்சபைகளிலே அதிகமாக நினைவு கூறப்படுகிற நாட்கள். ஸ்தாபக திருச்சபைகள் என்று நான் சொல்லும்போது CSC, CNA, ஆங்கிலிக்கன் சர்ச்சஸ், இவைகளிலே TLC போன்ற சர்ச்சஸில் இந்த நாட்கள், அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்கள், இயேசு கிறிஸ்துவின் வருகையை நாம் நினைவு கூறுகிற டிசம்பர் 25 வரைக்குமான இந்த காலகட்டம். அதாவது அந்த கிறிஸ்துமஸ்க்கு முந்தின 4 ஞாயிற்றுக்கிழமைகள், அதுக்கு முன்னால் உள்ள அந்த 4வது ஞாயிற்றுக்கிழமை அட்வென்ட் ஞாயிறு என்று அழைக்கப்படுகிற, அதாவது இறை வருகை. அட்வென்ட் என்ற வார்த்தைக்கு பொருள் இறை வருகை, கிறிஸ்துவின் வருகையை நினைவு கூறுகிற நாட்கள். இந்த 4 நாட்களும் ஏன் இந்த வருகையை குறித்து நினைவு கூற வேண்டும் என்று நாம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறோம் என்றால், இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகை மிக கோலாகலமாய் நிறைவேறிவிட்ட ஒரு வருகை. ஆண்டாண்டு காலமாய் மக்கள் எதிர்பார்த்து காத்திருந்த மேசியா, இரட்சகர் அவர்களுக்காக பிறந்துவிட்ட ஒரு வருகை. அது மிக கோலாகலமான ஒரு வருகை. அந்த வருகையை ஆண்டுதோறும் நாம் நினைவு கூறுவதன் காரணம் என்ன? கிறிஸ்தவர்கள் ஒரு மாதம் முழுவதிலும் பண்டிகை கொண்டாடி கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. இந்த அட்வென்ட் ஞாயிறிலிருந்து ஆலயங்களிலே பலவிதமான கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகிவிடும். மேலை நாடுகளுக்கு சென்று வந்தவர்களுக்கும் மேலை நாடுகளில் இருக்கிறவர்களுக்கும் தெரியும், இப்போ அங்கெல்லாம் கோலாகலமான பண்டிகைகள் ஆரம்பித்து விட்டன. பண்டிகை நாட்கள். ஏன் இந்த கோலாகலம்? ஆலயங்களிலே கிறிஸ்துமஸ் கீத ஆராதனைகளும், வீடுகள் தோறும் பல ஆலயங்கள், பல நிறுவனங்களிலிருந்து வந்து கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை மக்களுக்கு சொல்லி செல்கின்ற ஒரு பெரிய மகிழ்ச்சியும் இந்த நாட்களிலே எங்கும் நிலவுவதை எல்லாரும் கண்டு கொண்டிருக்கிற ஒரு காலம். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களிலே பலர் கிறிஸ்துமஸ்க்காக ஆயத்தம் பண்ணி இருப்பீர்கள். வீடுகளை அலங்கரிக்கவும், வீடுகளை வண்ண விளக்குகளால் மிளிர வைக்கவும் உங்களுடைய ஆயத்தங்களை செய்திருப்பீர்கள். இந்த கோலாகலமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகை நிறைவேறிவிட்டது. அப்ப இந்த நாட்களிலே நாம் தியானிக்கிற காரியங்கள் எதையும் மையமாய் வைத்து தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், முதல் வருகையை மட்டுமல்ல, 2ஆம் வருகையையும் இணைத்து, அந்த 2ஆம் வருகையும் நமக்கு ஒரு கோலாகலமான கொண்டாட்டமாய் இருக்க வேண்டும். அந்த 2ஆம் வருகையிலே கைவிடப்பட்டு விட்டோமானால் பரிதாபமான ஒரு நிலை இல்லையா? ஆக அந்த வருகை, முதல் வருகை எப்படி கோலாகலமாய் நிறைவேறி விட்டதோ அதை இன்றைக்கும் கோலாகலமாய் கொண்டாட நாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோமோ, அதே போல இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையையும் நாம் கோலாகலமாக எதிர்நோக்குவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற நாட்கள். வெறும் பண்டிகையின் கொண்டாட்டம் நிறைந்த நாட்கள் மட்டுமல்ல, இந்த பண்டிகைக்கு எப்படி ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோமோ அதே போல ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கும் நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இதை நினைவு கூறுகிற இந்த வேளையில நம்முடைய இந்த ஷெக்கீனா நேரம் நிகழ்ச்சிகளிலே நாம் ஒவ்வொரு வாரமும், இந்த அட்வென்ட் வாரம் கிறிஸ்துமஸ் வரைக்குமான இந்த மாதத்தில், இந்த மாதத்தின் ஒவ்வொரு நம்முடைய நிகழ்ச்சிகளிலும் கிறிஸ்துவின் வருகை எனக்கு என்ன சொல்லிக் கொடுத்திருக்கிறது,
அது அப்படியே இரண்டாம் வருகைக்கு எப்படி அது பொருந்தும், இதை இந்த ரெண்டையும் சேர்த்தே பார்க்க போகிறோம். அப்ப கிறிஸ்துவின் வருகை, இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகை எப்படியெல்லாம் நிறைவேறினது என்று வேதத்திலே பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு காரியத்திலே இதில் நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். என்னவென்றால், ஆதி தொட்டு மனிதன் உண்டாக்கப்பட்ட சமயம் தொட்டு சொல்லப்பட்டு கொண்டே வந்த தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதல், அந்த தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதலாய் கிடைத்த அந்த இயேசு பாலகன், அவருடைய பெயருக்கு என்ன அர்த்தம் என்று பார்ப்போமானால், யோசேப்புக்கு தூதன் தோன்றி யோசேப்புக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டிருந்த கன்னி மரியாள் அவர்கள் கர்ப்பவதியாகி இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு அவளை ரகசியமாய் தள்ளிவிட அவர் எத்தனித்துக் கொண்டிருந்த வேளையிலே தூதன் அவருக்கு தோன்றி சொல்லுகிற ஒரு வார்த்தை மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் 21வது வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்ன அது? அவள் ஒரு குமாரனை பெறுவாள். யாரு? உனக்கு மனைவியாய் நியமிக்கப்பட்டிருக்கிற, இப்போது கர்ப்பவதியாய் இருக்கிற மரியாள் ஒரு குமாரனை பெறுவாள். தூதன் மரியாளின் கணவனாய் நியமிக்கப்பட்டிருந்த யோசேப்புக்கு, இயேசுவின் தகப்பனாருக்கு சொல்லுகிற வார்த்தை சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு? அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். அப்ப இயேசு கிறிஸ்துவின் வருகை, அந்த வருகையின் சமயத்திலே சொல்லப்பட்ட காரியம் என்ன? உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவனுக்கு, அந்த குமாரனுக்கு இயேசு என்று பெயரிடுங்கள். ஏனென்றால் அந்த பெயரின் அர்த்தம் என்ன? அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்ப இந்த இயேசு கிறிஸ்துவின் வருகை எனக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது? அவர் இரட்சகராய் எனக்கு கிடைக்க பெற்றிருக்கிறார். ஒரு பாலகனாக புல் தொட்டியிலே ஏதும் செய்வதறியாது கிடத்தப்பட்டிருப்பவர் அல்ல, அவர் தெய்வம். அந்த தெய்வம் எனக்கு எப்படிப்பட்ட நிலையில கொடுக்கப்பட்டிருக்கிறார்? எனக்கு மீட்பு தருகிறவராக, எனக்கு விடுதலை தருகிறவராக, என்னை ரட்சிக்கிறவராக கொடுக்கப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிறந்த சமயத்திலே வயல்வெளியிலே மேய்ப்பர்கள் மந்தைகளை மேய்த்து கொண்டிருந்தார்கள். அந்த இரவிலே ஒரு தூதன் வானத்திலே தோன்றி அந்த மேய்ப்பர்களுக்கும் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், லூக்கா நற்செய்தி நூல் 2வது அதிகாரத்தில் அந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தூதன் அவர்களுக்கு என்ன சொல்லுகிறார்? இன்று, அதாவது லூக்கா 2வது அதிகாரம் 11வது வசனம், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். யார் பிறந்திருக்கிறார்? கிறிஸ்து என்னும் இரட்சகர். அங்க தூதனும் யோசேப்புக்கு சொன்ன காரியம் என்ன? அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இங்கே தூதர் மேய்ப்பர்களுக்கு சொன்ன காரியம் என்ன? இரட்சகர் பிறந்திருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவின் வருகை எனக்கு சொல்லிக் கொடுக்கிற உண்மை என்ன? எனக்காக இரட்சகர் பிறந்திருக்கிறார். எனக்காக பிறந்த இரட்சகர் அவர். என்னை விடுதலையாக்குவதற்காக, என்னை என்னுடைய அந்த ஜென்ம பாவங்கள் என்று அழைக்கிறோம் இல்லையா? நான் பிறக்கும் போதே நான் பாவத்திலேயே பிறக்கிறேன். வேதம் அதை சொல்லுகிறது. 51வது சங்கீதத்திலே இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 51வது சங்கீதத்தில் அந்த சங்கீத ஆக்கியோன் என்ன எழுதுகிறார்? தாவீது ராஜா என்ன எழுதுகிறார்? 5வது வசனத்துல, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். நான் உருவானது எங்க? பாவத்தில், துர்க்குணத்தில் உருவானேன், பாவத்திலே நான் கர்ப்பம் தரிக்கப்பட்டேன். அப்ப இந்த உலகத்திற்குள்ளே மனிதனாய் நான் வரும்போதே தேவனோடு கூட நெருங்கி வாழுகிற அந்த நிலையை இழந்து போனவனாய் நான் வந்தேன். எனக்கு விமோச்சனம் இல்லை, எனக்கு மோட்சம் கிடையாது. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து, இந்த பாலகனாய் அவதரித்த இந்த இயேசு கிறிஸ்து, இவர் என்ன செய்கிறார்? எனக்கு அந்த மோட்சத்தை கொடுக்கிறார். எப்படி? என்னை இந்த பாவத்தில் இருந்து மீட்டு ரட்சிக்கிறவராய் வந்தார். யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ, யாரெல்லாம் அவரை நோக்கி என் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று கேட்கிறார்களோ, அவர்களுக்கு ரட்சிப்பு தருவதற்காய் வந்தார். எப்படி ஒரு பச்சை பிள்ளை ரட்சிப்பு தர முடியும்னு கேட்கலாம். அந்த பச்சை பிள்ளை வளர்ந்த பிறகு 33 வயதுகள் நிரம்பின சமயத்தில் அவருடைய வாழ்க்கையில நடைபெற்ற சம்பவங்கள் எல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? தெரியும் இல்லையா? கடைசியில் அவர் என்ன ஆனார்? 33.5 வயதிலே
சிலுவையிலே நமக்காக ஒரு பாவமும் அறியாத அந்த இயேசு பாலகன் 33 வயசுல சிலுவையில என் பாவங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்தார். இன்றைக்கும் அந்த சிலுவையை நான் நோக்கி பார்க்கும்போது அவர் சிந்தின ரத்தம் எனக்கு இன்னும் விடுதலை தருகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை ரட்சிக்கிறது என்று வேத வசனம் சொல்லுகிறது இல்லையா, 1 யோவான் நிருபத்திலே. அப்ப இந்த பாலகன் எப்படி ரட்சிப்பு தருகிறார்? இவர் வளர்ந்து ஒரு குற்றமும் இல்லாதவராய் வளர்ந்து வாழ்க்கையிலே முழுவதுமாய் தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய விருப்பத்தையும் மட்டுமே செய்து நிறைவேற்றுவதை ஒன்றே தலையாய நோக்கமாய் வைத்து வாழ்ந்து கடைசியிலே பாவமே இல்லாமல் தன்னுடைய இரத்தத்தை பாவிகளுக்காய் சிந்தினார் இல்லையா, அதன் வழியாக ரட்சிப்பு கொடுக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவின் வருகை எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? நான் பாவத்தில் இருந்து மீட்கப்பட முடியும் என்பதை எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. இரட்சகராய் வந்தவர் எனக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம் என்ன? நான் என்னுடைய பாவத்திலேயே வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. என்றைக்கு முதல் மனிதன் ஆதாம் பாவம் செய்தானோ, என்றைக்கு தேவ வார்த்தையை மீறி சர்ப்பத்தினால் வஞ்சிக்கப்பட்ட தன் மனைவி கொடுத்த கனியை புசித்து ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்களோ, அன்றைக்கே கொடுக்கப்பட்ட வார்த்தை இது. ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் இந்த சம்பவம் இருக்கிறது. அப்போ அவர்களை தேடி வந்து பார்த்த ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆதாம் ஏவாளை சொல்ல, ஏவாள் சர்ப்பத்தை சொல்ல, இப்படி நாங்கள் சர்ப்பத்தால் வஞ்சிக்கப்பட்டோம் என்று சொன்னபோது ஆண்டவர் அந்த சர்ப்பத்தை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனம், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அங்க என்ன சொல்லப்படுகிறது? உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்ன? ஸ்திரீயின் வித்து ஒரு குழந்தையை உருவாக்க முடியாது, மருத்துவம் இல்லையா? அப்ப அவளுடைய வித்துக்கு நான் பகையை அவளுடைய வித்துக்கு உனக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று சொல்லும் போது அதுல மறைந்திருக்கிற உண்மை என்ன? பரிசுத்த ஆவியானவரால் ஒரு பெண் கர்ப்பவதியாவாள். அந்த பெண்ணிடத்திலே உருவாகிற குழந்தை, அந்த குழந்தைக்கும் உனக்கும் பகையை உண்டாக்குவேன். அந்த குழந்தை யார்? இயேசு கிறிஸ்து. அவர் யாருக்கும் பகையை உண்டாக்குகிறவராயிருக்கிறார்? உலகத்துக்கும் பிசாசுக்கும் அவருக்கும் பகையை உண்டாக்குவேன்னு ஆண்டவர் ஆரம்பத்திலே சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். அப்ப இந்த வார்த்தை, இந்த இயேசு கிறிஸ்து மீட்பராய் கிடைப்பார் என்பது எப்ப சொல்லப்பட்டுச்சு? மனிதன் பாவம் செய்த உடனேயே. அந்த பாவத்திலிருந்து அவன் வெளியிலே மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக இரட்சகராய் அவர் கொடுக்கப்படுவார் என்பது சர்ப்பத்துக்கு கொடுத்த அந்த சாபத்தின் மூலமாகவே வெளிப்பட்டது. அந்த வெளிப்பாடு இப்போது நிறைவேறிவிட்டது. எங்கே? இயேசு கிறிஸ்துவிலே. அவர் எப்படி கருத்தரிக்கப்பட்டார்? பரிசுத்த ஆவியானவராலே. ஆகையினாலேதான் அவளை தள்ளிவிட நினைத்த யோசேப்புக்கு தேவதூதன் வந்து சொல்லுகிறார், அந்த பெண்ணை நீ தள்ளிவிட வேண்டாம், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடு. அந்த பெயருக்கு அர்த்தம் என்ன? அவர் தன்னுடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். அப்ப மனுக்குலம் பாவத்திலே விழுந்து கிடந்த மனுக்குலத்திற்கு மீட்பே இல்லாத ஒரு நிலை இருந்தது. தங்களுடைய பாவத்திற்கு பிராயச்சித்தமாக அவ்வப்போது அவர்கள் விலங்குகளையும் மிருகங்களையும் பலி செலுத்தி கொண்டு வந்தார்கள். ஆனால் ஒரு மனித மீட்புக்கு அத்தகைய பலிகள் ஒரு காலம் ஈடாகாது. ஆகவே சுத்த இரத்தத்தை உடையவராக தானே பலியாக இந்த உலகத்திலே தேவாதி தேவன் இயேசு என்ற பெயரிலே இறங்கி வந்தார். அந்த இயேசுவின் வருகை எனக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்ன? என் பாவங்களில் இருந்து நான் மீட்பு பெற முடியும். இது எவ்வளவு பெரிய உன்னதமான சந்தோஷம் இல்லையா? இது இந்த பண்டிகை காலங்களிலே மட்டும் கொண்டாடப்பட்டு நிறுத்தப்படுகிற ஒரு காரியம் கிடையாது. இயேசு கிறிஸ்து வந்தது என்னை கொண்டாட்டத்திலே நிறுத்தி வைக்கிற ஒரு அனுபவம் மட்டுமல்ல, என் வாழ்நாள் முழுவதும் நான் மகிழ்ச்சியாய் இருப்பதற்கு என்னை அவர் எப்படி என்ன பண்றாரு? மீட்பு தருகிறார். எனக்கு அவர் மீட்பு கொடுக்கிறார், எனக்கு அவர் விடுதலை கொடுக்கிறார். எதுல இருந்து? பாவத்தில் இருந்து. இன்னும் ஒரு சக மனிதனோ இன்னும் யாருமோ எனக்கு தர முடியாத ஒரு பெரிய மீட்பு, தர முடியாத ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய ரட்சிப்பு எனக்கு அவராலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரட்சகர் அவர்.
என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஷெக்கினா நேரம் தொலைக்காட்சி நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் வருகை எனக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது? அவர் என்னை ரட்சிப்பதற்காக வந்தவர். நான் முதல்ல சொன்னேன், இந்த வருகை, முதல் வருகையும் இரண்டாம் வருகையும் இணைத்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி. இப்ப இந்த முதல் வருகை ரட்சிப்பு தருவதற்காக வந்தவர் இயேசு கிறிஸ்து. என்னை விடுதலை செய்வதற்காக, பாவத்தின் அடிமைத்தனத்திலே சிக்குண்டு இறுகி கிடக்கிற எனக்கு விடுதலை கொடுப்பதற்காக வந்தவர் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து முதல் வருகையிலே வந்தது கொண்டாட்டம். அதே வேளையில இரண்டாம் வருகையிலும் நான் கொண்டாட்டத்தோடு எதிர்பார்க்க வேண்டுமே. எப்படி எதிர்பார்க்க முடியும்? இந்த மீட்பை நான் என்னுடைய சொந்தமாய் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். இந்த மீட்பு, இயேசு கிறிஸ்து மீட்பு தருகிறவர், விடுதலை தருகிறவர், ரட்சிக்கிறவர் என்று பார்த்தோம் இல்லையா? அது வந்தது. இப்ப என்ன செய்யணும்? இரண்டாம் வருகையும் உங்களுக்கு மகிழ்ச்சியுள்ள வருகையா இருக்க வேண்டும் என்றால், இந்த முதல் வருகை எப்படி உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கிறதோ அதே போல இரண்டாவது வருகையும் ஒரு கோலாகல கொண்டாட்டத்தின் மகிழ்ச்சியாய் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்றால் நீங்க என்ன செய்யணும்? இந்த மீட்பை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். யாரெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இலவசமாய் கொடுக்கப்படுகிற மீட்பு இது. இலவசமாய், இதுக்கு எந்த கிரயமும் கிடையாது. அவருடைய கிருபை, இலவசமாய் கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். ரோமர் 3வது அதிகாரத்தின் 24வது வசனம். இலவசமாய் கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பு. அப்ப இந்த மீட்பு எப்படி கிடைக்கிறது? இலவசமான ஒரு மீட்பு. இலவசமான இந்த மீட்பை நான் என் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். அப்படி சொந்தமாக்கி கொள்ளும் போது நான் நீதிமான் ஆக்கப்படுகிறேன். நீதிமான் ஆகிவிட்டால் எனக்கு எங்கே பங்கு உண்டு தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையிலே எனக்கு பங்கு உண்டு. இரண்டாம் வருகையின் சமயத்திலே அவர் ஒரு பக்கம் தன்னுடைய வலது பக்கம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களையும் இடது பக்கம் ஒரு கூட்ட மக்களையும் நிறுத்துவார். நிறுத்திட்டு கடைசியில் என்ன சொல்லுவார் தெரியுமா? இடது பக்கத்தில் இருக்கிறவர்களையாம் பார்த்து சபிக்கப்பட்டவர்களையும் அனுப்பிடுவாரு. வலது பக்கத்தில் நிற்கிறவங்களை பார்த்து, வாருங்களின் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காக காலாகாலமாக ஏற்படுத்தப்பட்டு வைத்திருக்கிற என்னுடைய மகிழ்ச்சிக்குள்ள நீங்க வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போவாரு. யார் அவர்கள்? இந்த மீட்பை தங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டவர்கள். இயேசு கிறிஸ்துவின் வருகை எனக்கு தருகிறது இல்லையா மீட்பையும் விடுதலையும்? அந்த விடுதலையை எனக்கு நான் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். இந்த இயேசு கிறிஸ்து எனக்காக வந்தார், எனக்காகவே அவர் வாழ்ந்தார், எனக்காகவே அவர் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லிக் கொடுத்தார், எனக்காகவே சிலுவையிலே மரணம் அடைந்தார். அவருடைய மரணம், அந்த இரத்தம் என்னை என் பாவங்களற கழுவுகிறது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட உண்மையான மனதோடு கூட தங்களுடைய குற்றங்களை யாரெல்லாம் அறிக்கையிட்டு, ஆண்டவரே நீர் என்னை மன்னியும் என்று சொல்லி கேட்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும், ஒரு ஆளுக்கு ஒதுக்கி வச்சிருவேன், ஒரு சிலருக்கு மட்டும் இந்த மீட்பை கொடுப்பேன் என்று அல்ல. எத்தனை பேர் கேட்கிறாங்களோ. யோவான் 1வது அதிகாரத்தின் 12வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து, இந்த இயேசு கிறிஸ்து எனக்காகத்தான் பிறந்திருக்கிறாருன்னு அவர் மேல விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே உம் இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது, எனக்காக நீர் இவ்வளவு பாடுகளை பட்டு நீர் மரித்தீரே, உம்மை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லும்போது, இந்த விடுதலை தருவதற்காக, ரட்சிப்பதற்காக உலகத்திலே அவதரித்த இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறார். எப்படி மன்னிக்கிறாராம் தெரியுமா? கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் பாவங்களை மன்னிக்கிறார். உங்கள் பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் உறைந்த பனியை போல வெண்மையாகும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கனின் புஸ்தகத்துல அந்த தீர்க்கன் சொல்லுகிறார். பாருங்களேன், கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. உங்க பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் அவருடைய ரத்தம் அதில் விழுந்த உடனே
உறைந்த மழையிலும் உறைந்த பனியிலும் வெண்மையாய் மாறி விடுகிறீர்கள். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறீர்கள். நீதிமானாய் மாறினவர்களுக்கு, துன்மார்க்கமாய் உலகத்துக்குள்ள வந்தோம்னு பார்த்தோம் இல்லையா? இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தால் சங்கீதக்காரன் புலம்பினாரே. ஆனா அந்த நிலையில பூமிக்குள்ள வந்த நான் நீதிமானாய் மாற்றப்படுகிறேனே. எப்படி? இந்த இயேசு கிறிஸ்து தருகிற மீட்பு. இந்த மீட்பை கொடுப்பதற்காகத்தான் அவர் பாலகனாய் இந்த உலகத்துக்குள்ளே பிறந்தார். அப்ப பாலகனாய் பிறந்தவரை கொண்டாடுகிறோம். அதே வேளையில் என்ன செய்யணும் தெரியுமா? அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நீர் எனக்கு மீட்பு தருவதற்காக வந்தீர், நான் உண்மை ஏற்றுக்கொள்கிறேன். அவ்வளவுதான். அவர் உங்க உள்ளத்துக்குள்ளே வந்து விடுவார். வந்தால் நீங்கள் அவருடைய இரண்டாம் வருகையை எப்படி எதிர்நோக்குவீங்க தெரியுமா? மகிழ்ச்சியோடு அந்த எக்கால சத்தம் துணிக்கும் போது, ஆண்டவருடைய வருகை இருக்கும்போது, ஒருவேளை அப்போ நம்ம உயிரோடு இருந்தோமானால் ஆயத்தமான நிலையில மிகுந்த சந்தோஷத்தோடு, அலறல் இல்லாம, புலம்பல் இல்லாம, அங்க ஓடிப்போய் இங்க ஓடிப்போய் மலையில எங்க மேல விழுந்துக்குவாங்க அப்படி இப்படின்னெல்லாம் பயந்து ஓடுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த கூட்டத்தில் இடம் இல்லாம மணவாளனை தைரியமாய் எதிர்கொள்ளுவோம் 5 கன்னிகைகளை போல. எவ்வளவு பெரிய பாக்கியம்! அப்ப இந்த இயேசு கிறிஸ்து முதலாவது வருகையிலே இந்த உலகத்திலே பாலகனாய் பிறந்து நம்மை கிறிஸ்துமஸ் கொண்டாட வைத்திருக்கிறார் இல்லையா? இந்த கொண்டாட்டத்தின் போது அவர் இரட்சகராய் வந்தார் என்ற அந்த நிலையை நான் என் வாழ்க்கையிலே உள்வாங்கி ஏற்றுக்கொள்ளும் போது, அந்த இயேசு கிறிஸ்துவை நான் என் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது, என் பாவங்களில் இருந்து அவர் விடுதலை தருகிறார், மன்னிப்பு தருகிறார், என்னை உறைந்த மழையை போன்ற வெண்மையாக்கி நீதிமானாக்குகிறார். அவருடைய இரத்தம் என்னை நீதிமானாய் மாற்றுகிறது. நான் நீதிமானாய் மாற்றப்பட்டு விட்டால் நான் எங்க நிற்கிறவன் தெரியுமா? வலதுபுறத்திலே நிற்கிறவன். வலதுபுறத்திலே வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று அழைக்கப்படுகிற அந்த கூட்டம். இந்த பண்டிகை எவ்வளவு கோலாகலமாய், எவ்வளவு ஆர்ப்பரிப்போடு, எவ்வளவு ஆயத்தத்தோடு நீங்கள் எதிர்கொள்கிறீர்களோ, இதை போலவே அவருடைய இன்னொரு வருகை இருக்க போகிறது. அந்த வருகையையும் கோலாகலத்தோடு, ஆயத்தத்தோடு, எதிர்பார்ப்போடு நீங்க சந்திக்கலாம். ஆக இந்த வருகை எனக்கு சொல்லிக் கொடுக்கிற உண்மை என்ன? இயேசு கிறிஸ்து பாவங்களை ரட்சிக்கிறவராய் வந்தார். அந்த ரட்சிப்பை நான் என்னுடைய சொந்தமாக்கி கொண்டேனானால் அவர் ராஜாதி ராஜாவாய் வரப்போகிற இரண்டாம் வருகையும் நான் மிகுந்த கோலாகலத்தோடு கூட சந்திக்க முடியும், எதிர்கொள்ள முடியும். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வருகைகளை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கிருபை செய்திரே. நாங்கள் உம்முடைய இரண்டாம் வருகைக்கு பங்குள்ளவர்களாக இந்த முதல் வருகையை அனுசரிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்மையோடு வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ரெவரன் பி ஜோஷுவா, R2 TNEB Quarters, 110/11 KV Substation, மாட்டுத்தாவடி, மதுரை. பின்கோட் 625007. இமெயில் pjoshua@ymail.com. வெப்சைட் www.shekinaoutreach.org.